போகிறது வந்து டிவிஎஸ் ரைடர் பார்க்க போகிறோம். டிவிஎஸ் ரைடரில் வந்து 4 வேரியன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து சிங்கிள் சீட்டு, ரெண்டாவது வந்து ஸ்பிளிட்டட் சீட்டில் வரும், மூணாவது வந்து ஸ்டிக்கரிங் வரும், நாலாவது வந்து இது வரும், ஸ்மார்ட் கனெக்ட் வரும், மொபைல் கனெக்ட் பண்ணுறது வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 3வது வேரியன்ட் சூப்பர் ஸ்குவாட் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு 17 இன்ச் அலாய்வில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 240 mm வந்து ரோட்டோபெட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரோட்டோபெட்டல் டிஸ்பிளேக்குனால என்ன ஃபங்க்ஷன்னா, இதில் இருக்கிற ஹோல்ஸ்னால நம்ம ஹைவேஸில் ஸ்பீடாக போகிறப்ப அந்த ஏர் வந்து உள்ளே போய் உங்களுக்கு டிஸ்கோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் டிஸ்கோட லைஃப் டைம் வந்து லாங்காக கிடைக்கும். பிரேக்கிங் சிஸ்டமும் உங்களுக்கு இதுவாக இருக்கும். இதில் வந்துட்டு டெலஸ்கோபிக் சாக்கப்ஸர் கொடுத்துருக்காங்க, சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால என்னன்னா, நீங்கள் மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு ஷோல்டர் பெயின் எதுவும் வராது. இதில் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு டி ஷேப்பு லைட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 5 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு டிஜிட்டல் புரியல, ரிவர்ஸ் எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. மிச்ச வண்டியில் வந்துட்டு பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கும், லெட்டர்ஸ் வந்து பிளாக்ல இருக்கும். ஆனால் நம்ம ரைடரில் வந்துட்டு பிளாக்ல பேக் சைடு வந்துட்டு பிளாக்காக இருக்கும், நம்பர்ஸ் ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு வெளிச்சத்தில் போனாலும் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வந்து லுக்கிங்காக தெரியும். இதில் வந்துட்டு 2 மோடு இருக்குது. எக்கோ மோடுன்னு ஒன்று இருக்குது, பவர் மோடுன்னு ஒன்று இருக்குது. எக்கோ மோடுங்கிறது வந்துட்டு நீங்கள் எக்கோ மோடு போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். பவர் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடேஜ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து சிங்கிள் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இதனால் என்னென்னா, உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்துட்டு டேங்க் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த வண்டியில் வந்து 3 வண்டியில உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதில் வந்து ஸ்டிக்கரிங் மட்டும் வரும் உங்களுக்கு. 3வது வேரியண்ட்டில் இந்த ஸ்டிக்கரிங் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு ஸ்பிளிட்டட் சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு அடியில் வந்துட்டு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்துட்டு 1.4 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 1.4 லிட்டர் கெப்பாசிட்டி இந்த இதுக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கீர் போட வந்து உங்களுக்கு அந்த இது வந்து காமிச்சிட்டே வந்துடும். நீங்கள் இப்போ எந்த கீரில் போகிறீங்கிற நோட்டிஃபிகேஷனோட இந்த இதில் வந்து வந்துடும். இதில் வந்துட்டு என்ன இது 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சாக்கப்ஸர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு இதோட வீல் பேஸ் வந்து 1160 கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 169 கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் 1160 கொடுத்தனால என்னன்னா, நீங்கள் வேகமாக போய் வளையிறப்ப வந்துட்டு கட்டடிக்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். இதில் வந்துட்டு இன்ஜின் வந்து சென்ட்ராக கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு பாடி பேலன்ஸ் வந்து கரெக்டாக